என்னங்க இப்போ நீங்க ஃப்ரீ தானே? என்னடா வேணும் செல்லம்? இல்ல கோயில் வரைக்கும் போயிட்டு வரலான்னு. அதுக்கு என்னடா செல்லம், தாராளமா போயிட்டு வரலாம். சரி கொஞ்சம் இருங்க, நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு சரிடா. வரேன். ஹலோ, நான் தான் ரஞ்சனி பேசுறேன். சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுறீங்க? ஒன்றும் இல்லைங்க, ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? மனசு கொஞ்சம் சரியில்லைங்க. அதான் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். என் ஒய்ஃபை காலையில் வா கோயில் போகலான்னு கூப்பிட்டேன். அங்கே எவ்வளோ வர சொல்லியிருக்கேன்னு என்னை திட்டுறா. பயங்கர அப்செட் ஆயிடுச்சுங்க. ஏன் அவங்களுக்கு இந்த கோயில் சாமி இதெல்லாம் பிடிக்காதா? சாத்தா என்னைக்குங்க வேதம் ஓதிருக்கு. இதுக்கு எதுக்கு அப்செட் ஆறீங்க? உங்களுக்கு கோயிலுக்கு போகணும் அவ்வளவுதானே? உடனே கிளம்பி வாங்க, நான் உங்க கூட வரேன். நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போலாம். இல்லைங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா. அதெல்லாம் ஒரு வேலையும் இல்ல, உடனே நீங்க புறப்பட்டு வரீங்க அவ்வளவுதான். என்னங்க நீங்களா சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு ஜோக்கு நினச்சேன். சரி வாங்க கோயிலுக்கு போலாம். இல்லை மோதி, நீ மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சுங்க? இப்பதானே வரேன்னு சொன்னீங்க. இல்லை, நம்ம இன்ஸ்டியூட் சம்மந்தமாக பேங்க் மேனேஜர் உடனே வர சொன்னார், அதான். ஓ அப்படியா? சரி நீங்க அந்த வேலையை பாருங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி வா. டேய் சோமு, இல்லடா. அம்மா, ஏய், இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே கவனிக்க மாட்டியா நீ? அம்மா, நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கேன், வந்து கேட்டுக்கிறேனே. டேய், நேத்து ராத்திரி உன் பொண்டாட்டி என்ன சொன்னான்னு தெரியுமா உனக்கு? அம்மா, ராத்திரியே அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாம்மா. அப்போ உன் பொண்டாட்டி சொல்றத மட்டும் கேட்டுட்டு அப்படியே போயிருவியா? என்ன ஏத்து பேசுறத பத்தி எதுவும் கேட்க மாட்டேன் இல்ல? இங்க பாருங்க, உங்க மாமியா மருமகளுக்குள்ள 1000 இருக்கும். இன்னைக்கு சண்டை போட்டுப்பீங்க, நாளைக்கு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. இதை கேட்கறதுக்கு நடுவில் நான் யாரு? உங்க பிரச்சனை நீங்க 2 பேருமே பேசி தீர்த்துக்கோங்க. டேய், என்னடி நீ ஏண்டி இப்படி இருக்க? இத குடும்ப நடத்துற லட்சணமா? அத்தை, நான் என்னங்க அத்தை பண்ண? ஏய், நீ நில்லுனா அவனுக்கே வேண்டாம். புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுட்டு குடும்பம் நடத்த தெரியல. நீ எல்லாம் என்ன பொண்ணு? அவனை அடக்கி வைக்க தெரியல, என்ன மட்டும் ஏத்து பேச தெரியுது. நீ எல்லாம் எப்படிதான் உருப்பட போறிய போ. தோ வந்துட்டாரு மாப்பிள்ள. வாப்பா வா வா. வா நட்ராஜ், வா உட்காரு. இல்ல பரவாயில்ல மதி. எங்க மாமாங்க? இப்பதாண்டா வெளியே போனாரு. என்ன திடீர்னு அவரை கேக்குற? இல்ல மதி, நான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன்ல, அதான் அங்க பூஜைக்கு உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்டா. வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு மதி. இன்னும் ஒரே வருஷம் தான், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவேன் மதி. சரி, நீ மாமா கிட்ட சொல்லிடு, புதன்கிழமை பூஜை, கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும்னு சொல்லு. ஏய் மதி, வீட்டுக்கு வந்த புள்ளைக்கு ஏதாவது குடிக்க கூட. பரவாயில்ல, நான் அர்ஜென்டா கிளம்பணும், நீங்களும் வந்துருங்க தா. நட்ராஜ் பைக்லயே வந்த? ஆமா மதி, நான் கோயிலுக்கு போனோம். சரிவா, நான் டிராப் பண்ணிட்டு போறேன். அத்தை, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. வரேன் அத்தை. போயிட்டு வா போயிட்டு வா. இந்த நட்ராஜ் பையன் ஒருவேளை ஊறி தேறி நல்லா வந்துருவானோ? எதுக்கும் சித்ராட்ட சொல்லி வைக்கணும். தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்புள்ளது, வானிலை அறிவிப்பு. எங்க மழை பெய்யுது? இந்தோனேசியாவில் பூகம்பம். செல்போன் டவர்களால் குருவிகளுக்கு ஆபத்து. இனி குருவிகள் நம்ம ஊரில் உயிர் வாழ முடியாது. குருவிகள் வாழ்க்கை முடிந்தன, இனி செத்து மடியும். அறிவில்ல, ஏன் அப்படி அவசரமா பேசுற? ஏமா, நான் என்னம்மா தப்பா சொல்லிட்டேன்? குருவி சாகணும் சொல்றியே, நீ எல்லாம் அண்ணன் தம்பியோட பறக்கல? ஏமா, குருவி செத்த உனக்கு என்னம்மா? இதோ பார், திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்போ கூட உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலமா. அடிங்க, நான் யார் தெரியுமா? எங்க அம்மா யாருன்னு தெரியுமா? யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுற? என்னங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். என்ன நடந்துச்சு? என்னங்க குருவி சாகணும்னு சொல்றாங்க இவன். ஏங்க, யாருங்க இந்த பொண்ணு இப்படி பேசுது? இந்த பொண்ணுங்கிறதுனால தப்பிச்ச. இவங்க அம்மாவா இருந்திருந்தா தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டிருப்பாங்க. ஓடி போய் உயிர் பொழைச்சுக்க. எதுக்குங்க இந்த கோவம்? பின்ன அவன் என்ன வார்த்தை சொன்னான் பாத்தீங்களா? குருவின்னா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? நேத்து எனக்கு ஒரு கனவு, அதுல நீங்க வந்தீங்க. என்ன பகல் கனவா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இல்ல, பகல்ல திண்டு தூங்கினா உடம்பு இப்படிதான் பல்காகும். சாரி, உண்மையை சொல்லிட்டேன். நீங்க உங்க கனவை பத்தி சொல்லுங்க. அந்த
கனவுல நீங்க குருவிக்காரரா வந்தீங்க. என்ன பழிக்கு பழி வாங்குறீங்களா? ஆஹா, ஐயோ, ப்ராமிஸா இல்லைங்க. குருவிக்காரங்க கனவுல வந்தா சீக்கிரமே கல்யாணம் நடக்கும்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஓ, அப்போ உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. அதான் நேத்தே நடந்துருச்சே. என்ன சொல்றீங்க? ஆமா, கனவுல நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆமா, இது நிஜத்துல எப்ப நடக்கும்? ச்சே. சீ. சுப்பு, ஒரு கடி ஜோக் சொல்லட்டா? ஐயோ வேணாம் ஆரா, ப்ளீஸ். நீ ஜோக் சொன்னா என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏய், ஒரே ஒரு ஜோக் ப்ளீஸ். வேணாம் ஆரா, ப்ளீஸ். என்னாச்சு சுப்பு? சுற்றுச்சா? ஒண்ணும் இல்ல. நான் வேணா போய் ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வரவா? ஐயோ அதெல்லாம் வேணாம் ஆரா, நீ உட்காரு, டீ சாப்பிடு. தேங்க்ஸ் ஆரா. எதுக்கு? நீ என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறல, அதுக்குதான். சரி, டைம் ஆச்சு, போலாமா? வா. மறுபடியும் எப்போ டீ குடிக்க கேண்டீனுக்கு வருவோம்? இன்னும் 1 hour கழிச்சு. ஐயோ, அவ்வளவு நேரம் ஆகுமா? சரி சரி, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆரா, சொல்லு சுப்பு. எனக்காக இத்தனை தடவை டீ சாப்பிட வரியே, என்னன்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? சேச்சே, எனக்கு கேண்டீன் டீனா ரொம்ப பிடிக்கும். சரி சரி, நான் சும்மா ஜாலிக்காக தான் சொன்னேன். நானும் சும்மா ஜாலிக்காக தான் கோவப்பட்டேன். பாய். ஸ்டெல்லா, நித்யா என்ன வரல? காலையில வந்துட்டாங்களே. இல்ல, வந்துட்டாங்க. 2 hours பெர்மிஷன் போட்டு போயிருந்தாங்க, அதான் கேட்டேன். ஏன் பாபு, என்னை விட நித்யாவை பத்தி அதிகமா நீங்க தான் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு என்ன கேக்குறீங்க? உங்க வலியும் வேதனையும் எனக்கு புரியுது பாபு. சார், நீங்க பேசுறதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறமும் ஏன் பாபு சமாளிக்கிறீங்க? சார், சும்மா டார்ச்சர் பண்ணாதீங்க சார். இது பாருங்க பாபு, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு நாம அதை மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சுப்பு, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். சுப்பு, நான் சொன்னல பாபு, நித்யா மேட்ரு. அதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோமே. அது சரி, பாபு ஒத்துக்கிட்டாரா? அது மட்டும் ஒத்துக்க மாட்டாராம். ஆனா நித்யாவை பார்க்கலன்னு இங்க இருக்கிற எல்லாரையும் வேலை செய்ய விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சார், ஏற்கனவே நித்யாவால என்ன டார்ச்சர் பண்ணீங்க, இப்பதான் உங்களுக்கு சுப்ப மேடம் வந்துட்டாங்களே சார், அப்புறம் என்ன சார்? போங்க சார். உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு காதல் பாலத்தை நாங்க கட்டாம விட மாட்டோம். எஸ் எஸ். ஒரு நிமிஷம். ஹலோ. எஸ். டெல் மீ. ஓகே 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 ஓகேயா. ஒரு நிமிஷம் பாபு, உங்களுக்கு தான் ஃபோன். நித்யா லைன்ல இருக்காங்க. ஹலோ நித்யா. ஹலோ, நான் பாபு. அது நித்யா பண்ண கால் இல்ல, அந்த காலை நான் பேசி முடிச்சிட்டேன். சும்மா நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக தான் பண்ணேன். அது எப்படி பாபு, நித்யான்னு சொன்னதும் அடிச்சு பிடிச்சு ஓடி வரீங்க? இல்ல, வேற யார் ஃபோன் பண்ணியிருந்தாலும் நான் இப்படிதான் வந்திருப்பேன். சும்மா சமாளிக்காதீங்க பாபு. ஹலோ, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஓகே 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 ஓகே. ஆனா கூடி சீக்கிரமே உங்க வாயாலேயே நான் நித்யா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறோமா இல்லையான்னு பாருங்க. நீங்க சொல்றது சரிதாங்க. நான் இவ்வளவு நாள் கழிச்சு இதை பத்தி பேசணுமான்னு யோசிக்கிறேன். எனக்கு எங்க அண்ணனுக்கும் 10 வருஷமா பேச்சுவார்த்தையே கிடையாது. சரி, 2 பொண்ணுகளை கட்டி கொடுக்க முடியாம நீ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிய. இடத்த வித்தவன் அண்ணன் தம்பி பாவமாச்சேன்னு உனக்கு ஏதாவது உதவி பண்ணிருக்காங்க. எங்க அண்ணன் என்னைக்குமே எனக்கு உதவி பண்ண மாட்டாருங்க. சரி, அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு யோசிக்கிற? எதுக்கு பாவம் பாக்குறேங்கிற? நீங்க சொல்ற மாதிரியே கேஸ் போடலான்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம சைடு ஸ்ட்ராங்கா இருக்காதே.
கேஸ் நிக்குமானே தெரியலையே. இத பாரு, நீயே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசினா எப்படி? அதுக்குல்ல அதான் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மாதிரியா பேசி எனக்கு ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டாரு. சரி, நீ அந்த இடத்த உங்க அண்ணன் பேருக்கு பத்திரம் பண்ணி கொடுத்தியா? இல்ல, சொந்தக்காரங்களை வச்சு பேசி முடிவு பண்ணிட்டோம், அவ்வளவுதான். அப்புறம் என்ன விடு. இத பாரு, நீ கேஸ் போட்டா உங்க அண்ணன் தன்னால சமாதானத்துக்கு வந்துடுவார். ஆளுகளை வச்சு பேசணும்னா ஒரு பொண்ணு கல்யாணத்தையாவது நல்லபடியா நடத்தலாம்ல. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு உங்க அண்ணன் ஏதோ ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு உன்னை ஏமாத்திருக்காரு. உனக்கு சேர வேண்டியதை தானே நீ கேட்குற. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கடைக்கு வந்துடு. நமக்கு வேண்டப்பட்ட வக்கீல் ஒருத்தர் இருக்காரு, அவரை வர சொல்லிடுறேன். அவர்கிட்ட பேசி உடனே கேஸை ஃபைல் பண்ணிடலாம். சரிங்க. 5 மணிக்கெல்லாம் வந்துருப்பா. வரேங்க. ஏங்க திரும்ப திரும்ப எதுக்கு அந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கீங்க? அந்த இடம் தான் நம்மளுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல, விட்டு தொலைக்க வேண்டியதானே. எப்படி விட முடியும்? ஊர் உலகத்துக்கு நியாயம் சொல்றவன் தான் இந்த கலிதர் தான். கேவலம், ஒருத்தங்கிட்ட போய் தோத்துட்டு வந்து நிக்கிறானேன்னு எல்லாரும் என்ன பார்த்து கை கொட்டிச்சிருக்கிறாங்கடி. அதுக்காக அண்ணன் தம்பி அடிச்சுட்டா அந்த இடம் நம்ம கிடைச்சிருமா? ஏய், நமக்கு கிடைக்காதுதான், ஆனா அதே சமயம் அந்த துறைக்கும் கிடைக்காதுல்ல. அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருந்த இடத்த மிரட்டி வாங்கினான்ல, நான் என்ன கேனையனா? அந்த இடத்த சும்மா விட்டுருவனா என்ன? எதுக்குங்க தேவையில்லாத வம்பு? பேசாம ஒழிச்சு தலையை மூடிட்டு போக வேண்டியதானே. இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் சும்மா விடுறதுனால தான் ஆடிக்கிட்டு கிடக்குறானுங்க. பாவம் அந்த சுந்தரி அம்மா, அவங்களை ஏமாத்தி அந்த சொத்தையெல்லாம் அடிச்சிருக்கானே. அவனை நான் சும்மா விடுறதா இல்லை. அம்மா, முடிஞ்சு போன பிரச்சனையை திரும்பவும் இப்ப எதுக்கு பேசணும்? நம்ம ட்ரை பண்ணோம், கிடைக்கல, வேற நல்ல இடமா பாத்துக்கலாம்ல. பிரச்சனை இதோட விட்டுற சொல்லுமா. ஏங்க, அவன் சொல்றதாங்க சரி. இத பத்தி பேசுறதுக்கு பதிலா நம்ம வேற இடம் பாத்துக்கலாங்க. நீ சும்மாரு, இதுல எல்லாம் ஒன்றும் தலையிடாத. இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. இன்னைக்கு நான் இதை போனா போதுன்னு விட்டுட்டேன்னா நாளைக்கு 10 பைசா கூட எவனும் என்ன மதிக்க மாட்டானுங்க. என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. வாமது, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு ஷாம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நானும் நட்ராஜும் சேர்ந்து. நான் உன்னை பத்தி மட்டும் தான் கேட்டேன். என்ன மது, அவன் பேரை கூட கேட்க மாட்டியா? அந்த அளவுக்கு அவன் மேல கோவமா இருக்க? இங்க பாரு ஷாம், அன்னைக்கே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், அவனை பத்தி பேசாம இருந்தா நான் உன்கிட்ட பேசுறேன்னு. இல்லைன்னா நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை. என்ன மது இப்படி பேசுற? வேற என்ன பண்ண சொல்ற? அவன் என்னை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினான்னு உனக்கே நல்லா தெரியும்ல. மது, அதை அவன் பண்ணல. பாத்தியா, நான் தான் அவனை பத்தி பேச வேண்டாம்னு சொன்னல. திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே சுத்துற. ப்ளீஸ் விட்டுடு. இல்ல மது, நீ இதை கேட்டுதான் ஆகணும். இதால நீ என் மேல கோவப்பட்டு சண்டை போட்டாலும் பரவாயில்ல. நட்ராஜ் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான லவ். இதை வேற யாரும் சொல்லி உனக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது உனக்கே தெரியும். இப்பவும் அப்படியே தான் இருக்க மது. எனக்கு தெரிஞ்ச அவன் எந்த தப்பும் பண்ணல. அப்போ அவன் செஞ்ச எல்லாத்தையும் சரின்னு சொல்றியா? வேலைக்கார அம்மாவோட பையன்ற உண்மையை மறைச்சது மட்டும்தான் அவன் பண்ண ஒரே தப்பு. அது கூட உன் மேல வச்சிருந்த லவ்னால மது. உண்மையை மறைக்கிறது உன்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண தப்பு இல்ல? சரி, நீ சொல்ற மாதிரி நட்ராஜ் தப்பா நானே வச்சுப்போம். அதுல உனக்கும் பங்கு இருக்கு மது. கடைசியில எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லுவ போல இருக்கு. நீ அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் நட்ராஜ் இப்ப கஷ்டப்படுறதுக்கு நீயும் ஒரு காரணம். ஏன் ஷாம் இப்படி அறிவில்லாம பேசுற? இங்க பாரு மது, யாரால பிரச்சனைன்றதெல்லாம் விட்டுரு. அவனால இன்னைக்கு வேலையில கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. எப்ப பார்த்தாலும் உன்னையே நினைச்சிட்டு இருக்கான். அவன் இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். கூடிய சீக்கிரமே அவன் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவான். இப்போதைக்கு நீ அவன் கூட இருக்கணும், அதான் அவனுக்கு தேவை மது. அவன் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவனை எனக்கு பிடிக்காது. அதான் ஏன்னு கேக்குறேன். பிடிக்கலன்னா விட. இதுக்கு முன்னால மட்டும் அவனை எப்படி பிடிச்சது? இங்க பாரு ஷாம், நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற. சரி, நடந்தெல்லாம் விட்டுரு. இப்போ அவன் உன்னையே நினைச்சிட்டு இருக்கான். பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கான் மது. ஹேய், என்னது இது? பரிதாபப்பட்டாலும் லவ் பிச்சு போட முடியாது. அதான் உங்ககிட்ட புதுசா வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணிதான் நீ சொல்ற பதில் கரெக்ட் மது. ஆனா நீங்க 2 பேரும் ஏற்கனவே பார்த்து பேசி லவ் பண்ணவங்க தானே? என்ன பழசெல்லாம் பேசி என்ன குத்தி காட்டுறியா? உனக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல மது. ஆனா அவன்கிட்ட உனக்கு கண்டிப்பா புரிய வைப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓ, இதெல்லாம் அவன் வேலை தானா? முதல்ல அவனை இந்த மாதிரி ஆள் மாத்தி ஆள் அனுப்புற வேலையை விட சொல்லு.
அவனுக்கு உன் மேல எவ்வளவு லவ் இருந்தா அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது பாரு ஷாம், இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல இது சம்பந்தமா பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. நடராஜன் உண்மையில லவ் பண்றான். ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றது கேளு மது. ப்ளீஸ். உன் கூட பேசுனதே ப்ளீஸ் தப்பு. மது. ப்ளீஸ் மது அவனை புரிஞ்சுக்க. ஏன்டா என் பொண்ணுகிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க? சார் யார் சார் தகராறு பண்ணது? முதல்ல கை எடுங்க சார். பண்றதையும் பண்ணிட்டு பெரிய இவ மாதிரி பேசுற. சார் கை எடுங்க சார். சும்மா. என்னம்மா மது, என்ன பிரச்சனை? அந்த நட்ராஜ் ஆளுக்கு மேல ஆள் அனுப்பி என்ன டார்ச்சர் பண்றான்ப்பா. ஏடா அந்த பொறுக்கி பையலுக்கு தான் அறிவில்லைனா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? இப்படி நடு ரோட்ல என் பொண்ணை வழிமறிச்சு தகராறு பண்ணிட்டு இருக்க. சார் நான் டீசெண்டா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் தேவையில்லாம சத்தம் போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. மா இவன் கூட என்னமா பேசு. நீ முதல்ல கிளம்புமா. கிளம்பு. டேய் போடா. போடாங்கறல. நீ பத்திரமா போமா. ஹலோ சுந்தரி, எங்க இருக்க? நீ அங்கே இரு, உடனே வர.